இதுதான் மார்க் மாமா ரிலீஸ் பண்ண புது மெட்டா டிஸ்ப்ளே கிளாஸஸ். ரிலீஸ் பண்ணும்போது பிரச்சனை ஆயிப்போச்சு. That's too bad. I don't know what happened. ஊர் ஃபுல்லா போற அசிங்கமாயிடுச்சு குமார். நான் என்ன உங்களை சொல்றது? என்ன ப்ரோ சொல்றீங்க? பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணு. மார்க் மாமா எப்பயுமே ஏதாவது இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பான். எக்ஸாம்பிள் இந்த ஆக்லஸ் கோஸ்ட் விஆர் ஹெட்செட்ஸ். ஓரமா கடந்த ஆக்லஸ் வாங்கி அதுக்கான மெட்டா கோஸ்டா மாத்தி அதுல தொடர்ந்து இன்னோவேஷன் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ அங்க இருந்து அடுத்த பரிணாமமா கிளாஸ்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் பக்கம் வந்திருக்கான். முன்னாடி கேமரா வச்சு ரேபன் கிளாஸ் விட்டான். இப்போ அதுல டிஸ்ப்ளே வச்சிருக்கான் அண்ட் நியூரல் பேண்ட் புதுசா ஒரு கண்ட்ரோலர் கொடுத்திருக்கான். இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டா நல்ல விஷயம் தான். ஆனா யாரு பண்ணான்றதா மேட்டர். இதுவே ஆப்பிள் கார பண்ணிருந்தானா ஓஹோ ஆஹான்னு சொல்லிட்டு கொண்டாடி இருப்பாங்க. இங்க ஒருத்த காசை இன்வெஸ்ட் பண்ணி $100 மில்லியன் கொடுத்து ஏஐ டெவலப்பர்ல ஹையர் பண்ணி எம்ஓடி நியூரல் பேண்ட் விஆர் ஹெட்செட் ரேபன் கிளாஸ் சொல்லிட்டு ஒர்க் பண்ணா அவனை போட்டு நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். மெட்டா கோஸ்ட் 3 பக்கமான ப்ராடக்ட். ஆனா விஷன் ப்ரோ வந்தனால அது இருக்கிறது யாருக்கும் தெரியாம இப்போ விஆர் ஹெட்செட் பக்கமே வந்து காத்தடிச்சிட்டு இருக்கு. காரணம் விஷன் ப்ரோ ஃபெயில் ஆயிடுச்சு. அவன ஒரு ரொட்டி கூட தீவிர மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? அந்த மாதிரி நாளைக்கு ஆப்பிள் இது பக்கமா வருவான். வந்துட்டு மட்டமா ஒரு ப்ராடக்ட் பண்ணி மொத்த இண்டஸ்ட்ரி காலி பண்ணிடுவான். அது யாரு கிளாஸ்? திருப்பி மார்க் மாமாக்கு தான் லாஸ், இண்டஸ்ட்ரி தான் லாஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரி அதுக்கு வரவே வராது. இத பத்தி ஃபுல் வீடியோ வேணா கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இதுல எனக்கு கொஞ்சம் ஆதங்கங்கள் இருக்கு. இந்த கிளாஸ் வாங்கி வீடியோ போடுற நண்பர்களே, மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.